எஸ்ஐஆர் வந்து பீகாரில் தான் முதல்ல நடத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ 12 மாநிலங்கள் சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. இப்போ அது வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கி திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துது. எஸ்ஐஆருக்கு அப்புறம் நடத்தக்கூடிய தேர்தல் பீகார். நீங்கள் பீகாரில் தான் நடத்தினாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க பிரேசிலில் கூட நடத்தியிருக்காங்க எஸ்ஐஆர். பிரேசிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ ஓட்டு கொடுத்துருக்காங்க. பிரேசிலில் இருக்கிற ஒரு மாடல் பெண்ணுக்கு அவ்வளோ ஓட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்ஐஆர்னால் என்ன? ஓட்டு எலெக்ஷனோட கமிஷன் என்ன வேலை? ஒன்று ஓட்டு படிவம் வாங்கி மக்களை முக்கியமாக இந்திய அரசியலமைப்பை உறுதி செய்வது, ஓட்டுரிமையை காப்பாற்றுவது. அப்போ ஓட்டுரிமை எப்போ 18 வயசு ஆயிடுச்சோ எல்லாருக்குமான ஓட்டுரிமையை நிர்ணயம் செய்ய வாக்காளர்களை சேர்ப்பது. இதுதான் அடிப்படை விஷயம். திருத்துவது. அதான் அவங்க அதான சொல்கிறாங்க, இறந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் இதெல்லாம் வந்து சரி செய்யணும். அப்புறம் கழிப்பது. இது 3 தான். ஊடுருவல்காரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதை கழிக்கணுங்கிறாங்க அவங்க. ஊடுருவல்காரர்கள்னால் யார்? அது அப்புறமா நான் வரேன். ஆனால் இந்த 3 வேலை முக்கியமாக அவங்க செய்யணும். அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனில் என்ன சொன்னார்? இப்போ நவம்பர் மாதம் 26ஆம் நாள் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் டே வருது. பேச்சுக்கு பேச்சு அரசியலமைப்புன்னு சொல்லணும். அரசியலமைப்பு என்ன சொல்லுது? பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த முதன்மையான நாடு நம்ம நாடு. ஓட்டுரிமையை உறுதி செய்வது தான் இவங்களுக்கு முக்கியம். ஓட்டுரிமையை நீக்குவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவில் கிராமத்தில் படிப்பறிவை முதல்ல ஏற்றிட்டீங்களா? நீங்கள் எஸ்ஐஆர் கொடுக்குறீங்களே, முதல்ல நீங்கள் எஜுகேஷனை கொடுத்தீங்களா? முதல்ல பீகார்லேயும் உத்தரப்பிரதேஷ்லையும் எந்த அளவுக்கு எஜுகேஷன் இருக்குது? எத்தனை பேருக்கு படிவத்தை நிரப்ப தெரியும்? எத்தனை பேருக்கு ஓட்டுரிமையை நிர்ணயம் செய்யக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும்? கல்வியை நீங்கள் சரி பண்ணின அப்புறம் தான் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும். கல்வியே நீங்கள் சரி பண்ணலை. நீங்கள் போய் ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு வரீங்க சரி பண்ணுன்னு. எத்தனை பேருக்கு இந்த ஊரில் வந்து நீங்களே சொல்லுங்கள், நம்ம தாத்தா பாட்டிக்கு ஏதாவது பர்த் சர்டிஃபிகேட் இருக்குமா? அவங்களுக்கெல்லாம் இல்லை. நம்மளே என்ன பண்ணுவாங்க, காதால மூக்கத்தோடுன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டது தான் நம்ம ஆளுங்க. எனக்கே பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியாது. எனக்கெல்லாம் எங்கள் வீட்டில் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கின மாதிரி தெரியாது. உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா? இல்லை. நீ இவங்க தான் அம்மா அப்பா நிரூபினா நீங்கள் எங்கே போய் நிரூபிப்பீங்க? எஸ்ஐஆர் என்ன சொல்லுது? இவங்களுக்கு நீ இந்த தாத்தா பாட்டிக்கு பிறந்தவங்களா, இவங்களுக்கு நீ அப்பா அம்மாவா பிறந்தவங்களா? பாஸ்போர்ட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ஏதோ இதெல்லாம் கஷ்டப்பட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம். படிக்காதவர்கள் நான் என்னை ஊரை விட்டே நான் தாண்ட போகிறது இல்லைப்பா, எனக்கு ஓட்டை மட்டும் கொடுங்கணும்.